அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாதம், இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னா, ஒரு முன்னேற்றமான காலகட்டம் நமக்கு ஏற்பட போகுதா அப்படிங்கிறத பற்றி தாங்க எந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எப்போவுமே தெளிவு, சிந்தனை, வேகம், உற்சாகம், வேலையில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. குடும்பம் அவங்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணிடுவீங்க. ஆனால் உங்களுடைய முழு சிந்தனை பூராமே வேலையில் தான் கவனம் செலுத்துவீங்க. அது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், 24 மணி நேரம் உங்களுடைய சிந்தனை பூராமல் அதில் தான் இருக்குது. தூக்கத்தில் எழுப்பி விட்டால் கூட இந்த வேலை இப்படி, இது இப்படி, ஆனால் கச்சிதமாக பண்ணுவீங்க. அருமையான ஒரு பேர் எடுக்கக்கூடிய ராசி. ஆனால் பேரும் புகழும் எல்லாமே அடையக்கூடிய உழைப்பாளிகள் உருவாகக்கூடிய ராசியில் பிறந்தவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். ஆனால் எப்போவுமே தான தர்மம், நியாயம், ஒழுக்கம் இதெல்லாம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ஒரு ஊரில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் ஒரு பேரை சொன்னால் பெருமையாக பேசக்கூடிய அளவில் தான் நீங்கள் இருப்பீங்க. அப்பேற்பட்டவங்க தான் நல்ல வாழ்ந்த குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க. இன்றைக்கி இடம் மாறி இருப்பீங்க. நீங்கள் பிறந்தது ஒரு இடமா இருக்கும், இன்றைக்கி இருக்கிறது ஒரு இடமா இருக்கும். ஆனால் சில போராட்டங்களை கடந்து வந்து வாழ்ந்தவங்க இன்றைக்கி கஷ்டப்படுறமே, இதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்ட்டு முயற்சி எடுத்து அந்த உயர்வான ஒரு பொசிஷனுக்கு போகக்கூடிய ராசி. ஆனால் கஷ்டங்கள் 1000 பட்டாலும், வளர்ச்சிகள் குறைவாக இருந்தாலும், முயற்சிகள் கைவிடாமல், அதாவது தோல்வியாக வந்தாலும் சகஜமாக ஏற்றுக்கிட்டு பார்த்துருவோங்கிற ஒரு பதட்டம் இல்லாமல் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி. ஆனால் இந்த மாதத்தில் பார்த்துட்டோம்னா நவகிரகங்களுடைய அமைப்பில் உங்களுடைய ராசி நாதன் 6ஆம் பாவகத்தில் உச்சபலம் அடைய போகிறார். அப்போது ஏற்கனவே சனி இருந்தது நல்லது தான், தப்பு கிடையாது சனி பகவான். ஆனால் அந்த சனி பகவான் 12ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை, 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்த்துட்டு. அப்போது விரயங்கள்ங்கிற ஸ்தானம் உங்களுக்கு எந்த விதத்தில் எடுத்துட்டாலும் தெண்டங்கள் சொல்லக்கூடிய விரயங்கள் அதிகமாக ஆகியிருக்கு. கஷ்டப்பட்டிருப்பீங்க, சம்பாரிச்சிருப்பீங்க. ஆனால் தேவையில்லாத ஒன்றும் அடுத்தவங்க கிட்ட கொடுத்து ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. இல்லையா நமக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருந்திருக்கும். இல்லையா நமக்கு புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்தவங்க அதை தட்டி பறிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மற்றவங்க உட்கார்ந்துருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு அதாவது அன்பால் ஏமாற்றப்பட்டக்கூடிய, ஏமாந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையில் தான் துலாம் ராசியில் இருந்திருப்பீங்க. அந்த இடத்துல போய் சுக்கிரன் உச்ச பலத்தோடு போய் உட்காந்துட்டார் 6ஆம் இடத்தை. யார்? அதாவது ஜென்மாதிபதி. அப்போது நாம் ஒரு பிடியில் சிக்கியிருக்கிறோம். அந்த பிடியிலேருந்து மீண்டு வரணும் இல்லைங்களா? மீண்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு வரும் இல்லையா? இன்னொன்று பார்த்தோம்னா உங்களுடைய ராசி நாதனாக இருந்தாலும் 8ஆம் பாவகாதிபதியாக அவரே இருக்கிறதுனால அப்போது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். சரிங்களா? அப்போது ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், எதிர்பார்த்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நீங்கள் அமைச்சிக்குவீங்க. உங்களுக்கு அது அந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படும். அதே சமயத்தில் கலஸ்தர ஸ்தானாதிபதியாகவும் இந்த சுக்கிர பகவான் வர்றதுனால, சனியோட இணைவு இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதாவது கொஞ்சம் நிதானித்து தீர்க்கமான முடிவுகள் எடுத்து முயற்சி எடுக்கணும். ஆச்சுங்களா? இது ஓகே, ஒரு பொண்ணு பார்த்துட்டோம், பொருத்தம் நல்லா இருக்குது, உடனே பண்ணிடலாமா? இல்லை, பார்ப்போம், இந்த மாதம் விட்டு அடுத்த மாதத்தில் நம்ம பார்த்து முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாக்கணும். இன்னொன்று பார்த்தோம்னா, அதாவது கூட்டு தொழில் ஆதாயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட்டு தொழில்னால் ஆதாயம் அடைறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போது தனிப்பட்ட ரீதியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்கிறது நல்லதாக இருக்கும். கூட்டு சம்மந்தப்பட்ட தொழிலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக வேண்டாம்.
5ஆம் பாவகத்தில் பார்த்துட்டோம்னா செவ்வாய் புதன் மாற்றமே கிடையாது. இந்த மாதம் முழுசும் அங்கே தான் இருப்பாங்க. அப்போ 5ஆம் இடங்கிறது பூமி சார்ந்தது. சுப செலவுகள் பண்ணலாம், கிரயம் பண்ணுறது, அட்வான்ஸ் கொடுக்கறது. எத்தனையோ இடம் பார்த்தோம், ஒன்றுமே அமையலை. இதுக்கு முன்னால் எத்தனையோ வாங்கினேன், எல்லாமே போச்சு. ஆனால் நமக்கு இருக்கிறதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது அமையுமா? ஒரு லோன் எதிர்பார்க்குறோம், வந்த ஒரு வீட்டை வாங்கிடலாம், கிடைக்கலையே, நடக்கலையே. அந்த மாதிரி சூழல் இது வரைக்கும் நடக்கலை. இல்லை, இப்போ அப்ளை பண்ணுங்கள், நடக்கும். இப்போ போய் ஒரு இடத்த பாருங்கள், கிடைக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு சுய தொழில் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, கட்டுமான சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் அதிபதியாகவும் இருந்து 2ஆம் அதிபதியாகவும் இருந்து 5ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால பூமி வாங்குகிற யோகம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க லாபஸ்தரமான சில கமிஷன் ஒர்க்கெல்லாம் சாதகமாக முடியும். அப்புறம் அந்த 5ஆம் இடங்கிறது அன்பு சார்ந்த விஷயம். அந்த இடத்துல ராகு இருந்ததுனால, அதாவது யாராவது நீங்கள் ஒரு பிரியமான முறையில், ஒரு அன்பான முறையில், அதாவது பாசம் வச்சவங்கக்கிட்ட அதாவது சில சிக்கல்கள் உருவாகிருக்கும். 3ஆவது மனிதனால் உங்களுடைய ஒரு பாதிப்பை கொடுத்து பிரிவுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாயிருக்கும். அந்த இடத்த குரு பகவான் பார்க்குறதுனால அது சரியாகக்கூடிய ஒரு மாதமாக, நெருங்கி வரக்கூடிய வாய்ப்புகளாக, தூரத்தில் இருக்கக்கூடியவங்க பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்க ஒன்று சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக உண்டாகும். கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட உறவு இதில் பரஸ்பரங்கள் உண்டாக்கும். பிரிவுகளில் இருக்கக்கூடியவங்க, பிரிவுனா நம்ம ஒரு வேலைக்குனால நாம் அவங்கள ஒரு பக்கம் இருக்கிறோம், நாம்ளும் ஒரு பக்கம் இன்னும் சேரக்கூடிய ஒரு இடத்துலேருந்து வேலைக்கு போக முடியும். குழந்தைங்கள்கிட்ட விட்டு பிரிஞ்சு இருக்கிறோம், நமக்கு சில பிரச்சனைகள் தீர்ந்ததுன்னா நம்மளுடைய அதாவது ஒரு இடத்துல இருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. ஆனால் சூழ்நிலை சரியாக அமைஞ்சிருக்காது. அதுக்குண்டான வாய்ப்புகள் எதிர்பார்த்துருப்பீங்க, கிடைக்காமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு வேலை தொடங்குறது, நம்ம எதிர்பார்த்த இடத்துல வேலை அமைகிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு எத்தனையோ ஒரு வைத்தியங்கள் பார்த்துருப்போம், சரியான முறையில் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வைத்தியம் எடுத்தால், இந்த மாதத்தில் எடுத்தால் உங்களுக்கு அது புத்திர பாக்கியம், சந்தான பலன் கண்டிப்பாக உருவாகும், கைகூடி வரும். இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த பெண் தெய்வங்களை, இந்த மார்ச் மாதத்தில் பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. அதாவது அம்மன் வழிபாடு, துர்கை அம்மன் வழிபாடு, பத்ரகாளி, காளி, அதே மாதிரி பராசக்தி, இந்த மாதிரி ஒரு பெண் கடவுளை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல விசேஷங்கள், அப்படின்னா நாம் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் சாதகமாக அமையும். பணவரவு உண்டாக்கும், மன மகிழ்ச்சியை சேரும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய ஒரு மாதமாக ஏற்பட போகுதுங்க. அதே சமயத்தில் வேலையில் இருக்கக்கூடிய சில சிக்கலும் கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய வரவு செலவு கணக்கு, ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ரீதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார் நமக்கு ஆகாதவங்க தெரிகிறாங்களோ அந்த இடத்துல நெருங்கி இருக்கிறத விட கொஞ்சம் விலகி வர்றது, இதெல்லாமே உங்களுக்கு பலத்தை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும். அதே சமயம் இப்போ சொன்ன பலன் கோச்சார் அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் தான் தசாபுத்தி, அப்புறம் அந்தரம், அதே சமயத்தில் அந்த யோகங்கள் நிறைந்த ஒரு ஜாதகமாக இருந்ததுன்னா அந்த தசாபுத்திகள் நடக்கும்போது நல்லாயிருக்கும். அதே பாதகாதிபதி தசாபுத்திகள் நடக்கிற போது சில தடுமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலமாக இருந்ததுன்னா அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் எந்தெந்த வேலையை எப்படி செய்யணுங்கிறது முடிவெடுக்க முடியும் என்பதனால் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் அற்புதமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துங்கிற ஒரு மகிழ்ச்சியோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.